யாரது? யாரது இந்த நேரத்துல? நான் தான் யமுனா, கண்ணன். இந்த யமுனைக்காக யமுனை கரையில் காத்திருக்கும் கண்ணன். உன் தரிசனத்துக்காக உன் வழியெங்கும் பூக்களை பரப்பி காத்திருக்கும் காதலன். நீங்க எங்க காத்திருந்தாலும் அங்க நான் வர முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். பரவாயில்ல யமுனா, உன்னை தரிசிக்கிறதே ஒரு தவம் தான். நீ போன வழி நடக்கிறதே என்னுடைய பாத யாத்திரை தான். மன்னிக்கணும் மிஸ்டர் கண்ணன், நாம ஒரே காலேஜ்ல படிக்கிறதால உங்களுக்கு என்ன காதலிக்கிறது சுலபமா இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு யமுனா, தப்பு. உன்னை பக்கத்துல பார்க்கும்போதுதான் அந்த நெருப்போட தாக்கம் தெரியுது. அந்த வெப்பத்தை உணர்ந்ததால தான் உன் வேதனையை பங்கு போட வந்திருக்கேன். முட்டாள்தனமா உளராதீங்க. நான் கல்யாணமே செய்துக்க போறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே நீ என்கிட்ட சொன்ன முடிவுதான். முடிவை மாத்திக்க கூடாதா யமுனா? நோ சான்ஸ். இந்த வீட்டுக்கு நான் தான் சகலமும். இதனோட ஒவ்வொரு செங்கல்லையும் தாங்குறவ நான் தான். நானும் உன் கூட சேர்ந்து சுமக்கிறேன். உன் பாரம் குறையாத? இல்ல, அதிகமாகும். தனி வழியே தலையில பாரம் சுமந்து போயிட்டு இருக்கும் போது என் தோல்ல ஏறிட்டு நானும் பாரம் சுமக்கிறேன்னு சொன்னா அதுவே முள்ளாயிடும். நான் முள்கிரீடம் போட்டுட்டு வாழணும்னு ஆசைப்படல. பிளீஸ், இந்த மாதிரி அபத்தமான கற்பனைகளுக்கு எல்லாம் இனிமே இடம் கொடுக்காதீங்க. பிளீஸ் மிஸ்டர் கண்ணன், யூ கேன் கோ. நேத்திக்கே வந்திருக்கணும், ஏன் வரல? இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? நீதான் நீதிபதி, தீர்ப்பு உன்னுடையது. நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறம்மா. சரி, உள்ள வாங்க. ஆமா, இது யாரு? யமுனா, நீ பண்ண கலாட்டாவில நான் சொல்லவே மறந்துட்டேன் பாத்தியா. இது உங்க அம்மா. அம்மா? அம்மா மாதிரிமா. என் ஃப்ரெண்டு வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஸ்டேட்ஸ் போறான். பாவம், இவங்களுக்கு யாருமே இல்ல. நீயும் தனியா தானே திண்டாடிட்டு இருக்க. சரி, உனக்கு உதவியா இருக்கட்டுமேனு தான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கம்மா. டாடி கூட்டிட்டு வந்துட்டாரு, வேற வழி. ஆல் ரைட். உங்க பேரு? பேரே மறந்து போச்சு. சில பேர் ஆயாம்பாங்க, சில பேர் டீச்சரும்பாங்க. நீ வேணா அம்மான்னு கூப்பிடு. உங்களுக்கு உறவுன்னு யாருமே இல்லையா? சுத்தின உறவுக்காரங்க இருக்காங்க, ஆனா உறவு சொல்லி கூப்பிட முடியாத நிலைமை. ஏன் தலையெழுத்து ஆண்டவன் எழுதினது. சில சமயத்துல நம்ம தலையெழுத்த நாமே தப்பு தப்பா கூட எழுதிக்கிறோம். சரி சரி, உள்ள போங்க. அந்த நல்வரவு கார்பெட்ல நிறைய தூசி, முதல்ல அதை தட்டி போடணும். என்னோட நல்வரவு இனி தூசி படியாது. உனக்கு ஒரு தங்கை இருக்கிறதா அப்பா சொன்னாருமா? அந்த குழந்தை? ஓ, நிஷாவா? இருங்க, கூட்டிட்டு வரேன். என்னாச்சு குழந்தைக்கு? என்னாச்சுமா? ஏன் இப்படி சக்கரை நாக்காளியில உட்காந்துருக்கா? குடும்பத்தை கவனிக்காத ஒரு பொம்பளையால இப்படியாச்சு. போலியோ அட்டாக். சின்ன வயசுலேயே இப்படி சக்கரை நாற்காலியில பவனி. சரி சரி, எங்க குடும்ப விவகாரம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு என்னென்ன வேலை என்ன ஏதுங்கிறது நான் எழுதி தரேன், நீங்க அதுபடி நடந்துக்கோங்க. சரிமா. நிஷா, நிஷா, என் குழந்தை, என் குழந்தை அவளால நடக்க முடியாதா? பாவி, என்னோட கால்களுக்கு எத்தனை பலம், எத்தனை இடங்களை விட்டு ஓடி ஓடி வந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு நடக்க முடியாதா? கடவுளே, என்ன முடமாக்கு, என் குழந்தைய காப்பாத்து. வேண்டாம், அது நடக்கக்கூடாது. நான் முடமாகி போயிட்டா என்னையும் யார் சக்கரை நாக்காளியில வச்சு தள்ளிட்டு வருவாங்க?
மாட்டுறீங்களா? கதை சொல்லுங்க ஆண்டி. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இங்கேயே தானே இருப்பீங்க? ஆமா மனிஷா, இனிமே இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். என் காலிலேயும் வலுவில்ல, மனசுலேயும் வலுவில்ல. இனிமே இங்கேயேதான் இருப்பேன். ஏமா நிஷா, ஏன் வீட்டுல உங்க அம்மா போட்டோ ஒண்ணு கூடவா இல்ல? அதுவா, அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்தப்ப எடுத்த பழைய போட்டோ ஒண்ணு இருந்தது. அக்கா தான் அதையெல்லாம் தூக்கி பரன் மேல போட்டுட்டா. அக்காவுக்கு அம்மா மேல சரியான கோவம் ஆண்டி. ஆமா, ஏன் ஆண்டி அம்மா எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையாமா, அதுதான் அப்பாவை விட்டுட்டு அம்மா போயிட்டாங்களாமா. ஏன் ஆண்டி, அப்பா நல்லவரா தானே இருக்காரு, ஏன் ஏன் அம்மா இப்படி செஞ்சாங்க? தப்புதாம்மா, உங்க அம்மா பண்ணினது தப்புதான். உங்க அப்பா நல்லவர்னு தெரிஞ்சுக்க உங்க அம்மாவுக்கு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த நல்லவரை இப்போ அவளால நெருங்கவும் முடியல, அடையாளம் காட்டவும் முடியல. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டி. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? என்ன மாதிரி வச்சுக்கலாமா? உங்கள மாதிரியா? ஐ, உங்கள மாதிரினா அவங்க நல்லவங்க தானே? ஆமாமா, எல்லாருமே நல்லவங்க தான். நல்லது எல்லாம் புத்துக்குள்ளதான் இருக்கு. என்ன இது வெட்டி அரட்டை? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லையா? இனிமே நம்ம குடும்ப சமாச்சாரத்தை எல்லாம் மூணாம் மனுஷங்க எதிரில பேசாத. நம்ம வீட்டு நாத்தம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டாம். இந்த நாத்தத்துக்கு நான் தான் காரணம். அதான் தூர் எடுக்க வந்திருக்கேன். ஆனா ஆனா ஆயா, நிஷாவுக்கு கை கழுவி விடுங்க. சரிம்மா, இதோ கழுவி விட்டுறேன். இனிமே எல்லாத்தையும் சுத்தமா கழுவி விட்டுறேன். ஷியாமும் யமுனாவும் வெளியே போயிருக்காங்க. யாருவே? நான் தான் கண்ணன். யமுனா இல்லையா? யமுனா அவ அப்பாவோட வெளியில போயிருக்கா. நீங்க யாரு? நானா இந்த வீட்டுக்கு சொந்தமா வர வேண்டியவன் தான். யமுனா வந்தா இந்த லெட்டரை கொடுத்துட முடியுமா? லெட்டரா? ஆமா, ரொம்ப முக்கியமான லெட்டர். யமுனா கிட்ட அவ தனியா இருக்கும்போது கொடுத்துருங்க, நான் வர்றேன். இன்னொருத்தர் கடிதத்தை பிரிக்க கூடாது, தப்புதான். ஆனாலும் யமுனா என் மக. ஒரு தாய் ஸ்தானத்துல இந்த லெட்டர் பிரிச்சு பாக்குறது என் கடமை. அன்புள்ள யமுனா, உனக்காக வாழ்நாள் முழுவதும் நான் காத்திருக்க தயார். ஆனால் எனக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு ஆர்டர் வந்திருக்கிறது. நான் பம்பாய் கிளம்ப வேண்டும். அதற்கு முன் உன்னை சந்தித்து பேச ஆசைப்படுகிறேன். கீழே என் போன் நம்பர் கொடுத்திருக்கிறேன். உன் போனை எதிர்பார்க்கிறேன். அன்புடன் கண்ணன். இங்கேயே இருக்கீங்க? நான் வீடு முழுக்க தேடிட்டேன். இங்க என்ன பண்றீங்க? வாச கதவு கூட திறந்திருக்கு. ஆமா யமுனா, வாச கதவை திறந்து வச்சுட்டேன். தப்புதான். இதே தப்ப நீயும் பண்ணிடாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அட, இதென்ன தர முழுக்க காகிதம் காகிதமா? குப்பை காகிதம். அடுப்பறிக்க உதவும். முதல்ல இதெல்லாம் பொறுக்கி எடுத்து வெளியில போடுங்க. எக்கச்சக்க வேலை இருக்கு உள்ள. அந்த கடிதத்துல போன் நம்பர் எழுதி இருந்தது. இதோ இதோ அந்த போன் நம்பர். இந்த போன் நம்பருக்கு நானே பேசினேன். என்ன, நான் ஏமாந்த மாதிரி என் பொண்ணும் ஒரு அயோக்கியனை நம்பி ஏமாந்துடக்கூடாது இல்லையா? ஹலோ, கண்ணன் இருக்காரா? கண்ணனா, இருங்க, எதிர் வீடுதான், கூப்பிட்டு அனுப்புறேன். மேடம், நீங்க யார் பேசுறது? கண்ணன் இப்பதான் மும்பை கிளம்பி போயிட்டாராம். கண்ணன் கிளம்பிட்டாரா? நீ சாவித்திரி தானே? யாரு? யாருது? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
நான் சீலண்டா கண்ணு, சத்திய சீலன். எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னா இல்லையா? அதேதான், கண்டுபிடிச்சிட்டேன். நீ சாவித்திரி, சாவித்திரி. ஆமா, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஒத்துழையும் இல்ல. ஏதோ கண்ணன்னு கேட்ட மாதிரி. கண்ணன்? ஆமா, கண்ணன் ஸ்டோர்ஸ், மளிகை கடை. அங்க முந்திரி பருப்பு நல்லா இருக்கான், அதான். இங்க பாருங்க, அனாவசியமா இந்த வீட்டு நிர்வாகத்துல நீங்க தலையிடாதீங்க. அதை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். தெரியுமா, இருந்தாலும் நல்லதா 4 இடம் பார்க்கலான்னு நினைச்சேன். நல்லதுன்னு நம்பி ஏமாந்துடக்கூடாது இல்லையா? ஏமாற மாட்டேன், நான் ஏமாற மாட்டேன். எனக்கு நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குற பக்குவம் இருக்கு. யானைக்கு வெட்டப்பட்ட குழி இருக்குன்னு தெரியாம அது மேல நடந்து பள்ளத்துல விழுற யானை இல்லைன்னா என்னை ஏமாத்துறவங்கள எப்படி ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும். இல்ல யமுனா, இத பாருங்க, இந்த கண்ணன் ஸ்டோர்ஸ் கதையெல்லாம் இதோட விட்டுடுங்க. உங்க வேலையை பாருங்க, போங்க உள்ள. சமையல் ரூம் தான் உங்களோட இடம். ஏன் ஹாலுக்கெல்லாம் அனாவசியமா வரீங்க? சரிமா, இனி நான் என்ன தாண்ட மாட்டேன். போங்க உள்ள போங்க. கண்ணன் ஸ்டோர்ஸ், இது நிஜமா பொய்யா? ஒருவேளை அந்த கண்ணனுக்கும் இந்த அம்மா ஏதாவது உறவா இருக்குமா? அதுதான் உளவரிய உள்ள நுழைஞ்சிட்டாலோ? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். ஆன்ட்டி, ஆன்ட்டி. யாரு? நிஷா? நிஷாவா? மாமா. ஏன் ஆன்ட்டி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதீங்களா? இல்லையே, சமைக்கும் போது மிளகாய் பொடி கண்ணுல விழுந்துருச்சுமா, அதான் கண்ணுல தண்ணி. ஆன்ட்டி பொய் சொல்லாதீங்க. அக்கா உங்களை திட்டினதை கேட்டேன். அக்காவுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, ஆனா நல்லவங்க ஆன்ட்டி. ஒரு சமாச்சாரம் தெரியுமா? என்னம்மா? கண்ணன் ஒருத்தர் வந்து அக்காவுக்கு அடிக்கடி தொந்தரவு தருவாரு, என்னென்னவோ பேசுவாரு. அக்கா என்ன சொல்லுவா? கெட் அவுட்னு சொல்லுவாங்க. இப்படி வேண்டாத உறவுகளை அன்னைக்கு நானும் கெட் அவுட் சொல்லியிருந்தா என்னோட சொந்த வீட்டுல நான் அந்நியமாக்கப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். என்ன ஆன்ட்டி யோசிக்கிறீங்க? இது காலம் கடந்த யோசனைமா, காசுக்கு பயன்படாது. ஆன்ட்டி நாளைக்கு ஒரு சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸா? ஆமா, நாளைக்கு. நிஷா, நிஷா, அங்க என்ன அறுத்த வேண்டி கிடக்கு? இதோ பாரு, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து புடிச்சிருக்கான்னு பாரு. அஜிஜோ, நான் வரேன் ஆன்ட்டி. லேட்டா போனா அக்கா திட்டுவாங்க. சரி சரி போ. கடைசியில நான் சத்தியசீலனோட நான் பேசினேன். கடவுளே, அவன் என்னை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துடுவானோ? பரவாயில்ல, வரட்டும். நான் இப்போ பழைய மாதிரி இல்ல, எனக்கு ஒரு துணி இருக்கு. என்னோட ஷியாம் என்னை காப்பாத்துவாரு. நான் இப்போ ஷியாமோட நிழல்ல இருக்கேன். என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யமுனா கோபத்துக்கு என்ன கொண்டுட்டா? நிஷா, நிஷா அவ அப்பா மாதிரி அமைதி, அன்பு. கடவுளே, இந்த குடும்பத்தை நல்லபடியா நீதான் காப்பாத்தணும்பா. ஆயா, நாளைக்கு சமையல் பிரமாதமா இருக்கணும். கேசரி, பால் பாயாசம், அவியல். இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல எல்லாம் தயார் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு என்னமா விசேஷம்? எங்க அப்பாவோட பர்த்டே. அப்படியா? அதோட எங்க அம்மா இந்த வீட்டு விட்டு போன டே. சோ ரெண்டையும் கொண்டாடணும். நான் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தான் இந்த வீட்டோட பாதி சமாச்சாரம் தெரிஞ்சதாச்சே. சாவித்ரி, சாவித்ரி, ஏன் எடுக்கிறேன்? யமுனா வெளியே போறத பார்த்தேன். நிஷா எங்க? தோட்டத்துல என்னமோ பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா. சாவித்ரி, நாளைக்கு என் பர்த்டேயா. யமுனா தடபுடலாம் கொண்டாடுவா. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போன நாள்
ரெண்டுமே கொண்டாடப்பட வேண்டிய நாள். சாவித்ரி, நாளைக்கு என் பர்த்டே பரிசா யமுனா கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சிருக்கேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த பரிசு கிடைக்கும். நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்ட. நம்பிக்கை இழந்துடாது சாவித்ரி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. டாடி, டாடி, சொல்லுமா. கேக் வெட்டுங்க டாடி. ஓகே ஓகே, ரெடி? 1 2 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear daddy. Happy birthday to you. இந்த யமுனா கேக் சாப்பிடுமா? குட்டி வாங்க, இந்த கேக்கு. தேங்க் யூ ஆன்ட்டி. நீங்களும் கேக் சாப்பிடுங்க ஆன்ட்டி. இன்னைக்கு எங்க டாடியோட பர்த்டே. ஆமாம்மா, இன்னைக்கு சந்தோஷமான நாள். நானும் கேக் சாப்பிடுறேன். இப்படி கொடுங்க. இருங்க ஆன்ட்டி, நானே உங்களுக்கு கேக் ஊட்டி விடுறேன். இந்தாங்க. ஊட்டுமா, உன்னோட கையால எனக்கு கேக் ஊட்டு. இன்னைக்கு எனக்கும் சந்தோஷமான நாள். ஏய் நிஷா, என்னது? சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒன்னும் கேக் ஊட்ட வேண்டாம், அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ஆயா, கேக் எடுத்துக்கோ. பாக்கிய ஒரு பாத்திரத்துல போட்டு வை. ஆமா, நானே சாப்பிட்டுட்டேனே. எனக்கு எதுக்கு ஊட்டணும்? நான் என்ன குழந்தையா என்ன? நான் பெரியவ. என் எதிர்காலத்தை நானே தான் தீர்மானிச்சேன். என்னால கேக் சாப்பிட முடியாதா என்ன? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு கிடைச்ச சந்தோஷம். அத்தனை பேரும் என் பக்கத்துல இருக்காங்க. டாடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமாம்மா. மெனு எல்லாம் பிடிச்சதா? நான் தான் லிஸ்ட் கொடுத்தேன் டாடி. வெரி குட். ஆயா, அப்பாவுக்கு இன்னும் 2 ஸ்வீட் போடுங்க. பட் டாடி, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துட்டு போகுது. பி கேர்ஃபுல், ஓகே? ஏமா, அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? இந்த நாள் உங்களோட பிறந்த நாள் டாடி. நீங்க சந்தோஷத்தை அதிகமா கொண்டாடிட கூடாதுன்னு தான் அம்மா இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போய் கொஞ்சம் காரத்தையும் சேர்த்தே தந்திருக்காங்க. ஓ காட், பழசெல்லாம் இப்ப எதுக்குமா? யமுனா, இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட ஒரு பரிசு கேட்பேன், தருவியாமா? டாடி, யாரோ நினைக்கிறாங்க, அதான் இப்படி புறையேறுது. சாப்பிடுற நேரத்துல யார் இப்படி நினைச்சு பிராணனை வாங்குறாங்களோ? கொஞ்சம் தண்ணி கொடுமா. Now I am all right. யமுனா, சொல்லுங்க டாடி. பரிசு கேட்டனே, என்னுடைய பிறந்த நாள் பரிசு தருவியாமா? நீங்க பரிசு கேட்க போறீங்களா? ஆமாம்மா. இந்த வாழ்க்கையே நீங்க தந்த பரிசு டாடி. தன்னோட சுயநலத்துக்காக குடும்பத்தை விட்டுட்டு போன ஒரு பொறுப்பில்லாத மனைவி செய்ய மறந்த கடமைகளை எல்லாத்தையும் ஒரு கணவனா, தாயா, தந்தையா, அத்தனையும் ஆகி நீங்களே கவனிச்சு எங்களுக்கு தந்து வாழ்வு இது. இந்த பரிசு ஜீவனுள்ள பரிசு டாடி, உயர் பரிசு. இதுக்கு இணையா இன்னொரு பரிசை யாராலையுமே தர முடியாது டாடி. சரி சரி, உங்க அம்மா மேல உனக்கு கோபம் இருக்கு, நல்லாவே தெரியுது. நியாயம்தான், நியாயம்தான். ஒருவேளை யமுனா, உங்க அம்மா மனசு மாறி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். அப்போ அப்போ அவங்கள நீ ஏத்துக்குவியாமா? ஆயா, ஆயா, பாயசம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். அதான் எதை சாப்பிட்டாலுமே ருசி தெரியல. கொஞ்சம் காரமா எதையாவது இருந்தா போடுங்க. கோபம் வந்தா கூட ருசி தெரியாது யமுனா, ருசி தெரியாது. டாடி, கணவனுக்காக நோன்பு இருந்தா சாவித்திரி, யமன்
நெருப்புட்ட இருந்து கணவனோட உயிரை காப்பாத்தினா. கணவனுக்காக நீதி கேட்டு மதுரையே தீக்கிரையாக்கினா கண்ணகி. தன்னோட கணவனுக்காக சூரியனையே ஒதுக்க கூடாதுன்னு சாபம் கொடுத்தா ரிஷி பத்தினி. இதெல்லாம் பழைய கதைகளா இருந்தாலும் இன்னமும் தான் குடும்பத்துக்காக தன் கணவனுக்காக நோன்பு இருக்கிற எத்தனையோ தாய்களை பத்தி எனக்கு தெரியும் டாடி. என் தாய் நோன்பு இருக்க வேண்டாம், ஆனா எல்லார் மனசையும் நோகடிக்கலாமாவது இருக்கலாம் இல்லையா டாடி? எங்களால உங்க மனைவியை மன்னிக்கவே முடியாது. போலியோ அட்டாக் வந்த என் தங்கையோட எதிர்காலத்துக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காம அவளுக்காக அவளுடைய கால்களா காவலா துணையா இருக்கிறதா எனக்குள்ளேயே நான் சபதம் எடுத்திருக்கேன். சின்ன வயசுக்காரியான எனக்குள்ள இந்த தீவிரம் இருக்கும்போது ஒரு தாய்க்கு ஒரு தாய்மைக்கு தான் குழந்தைகளோட எதிர்காலத்து மேல எத்தனை நம்பிக்கையும் தீவிரமும் ஆசையும் இருக்கணும். என்னோட தாய் அப்படிலாம் நடந்துக்கல. ஏன் தன்னோட சுயநலம் ஒன்னையே நினைச்சு இந்த குடும்பத்தை பரிவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டா. அப்படிப்பட்டவளுக்கு இந்த வீட்டுல நுழையவோ இந்த வீட்டோட உப்பு திங்கிறதுக்கோ அவளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. யமுனா, நீ சொல்றதே. ஆயா, என்ன சத்தம் அது? ஒண்ணும் இல்லம்மா, செதறிடுச்சு. சாதம் தரையில விழுந்துருச்சு. திரட்டி பார்த்தேன், முடியலம்மா. விட்டுடுங்க விட்டுடுங்க, வேற சாதம் எடுங்க. செதறியதை தூக்கி தூர போடுங்க. டாடி, இங்க பாருங்க, உங்களுக்கு துணை தேவைன்னு நீங்க விரும்பினா வேற யாரையாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. நோ அப்ஜெக்ஷன், நோ அப்ஜெக்ஷன். பட் வீட்டை விட்டு ஓடின என் தாய மறுபடியும் இந்த வீட்டுல நுழைய அனுமதிக்காதீங்க. அப்படி செஞ்சா நானும் நிஷாவும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். என் அம்மாவுக்கு மட்டும்தான் வீட்டை விட்டு போக தெரியுமா? இந்த வீட்டுல நுழையவோ இந்த வீட்டு உப்ப தின்னவோ அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உண்மைதான், யாருக்கும் எடுத்த உடனே கனிகள் கிடைக்கிறது இல்ல. விதை விதைக்கணும். நான் விதை விதைக்க மறந்துட்டேன். ஆனா ஏன் பண்பு விதைகளை, அன்பு விதைகளை இங்க விதைச்சிருக்காரு. அறுவடை அவருக்குத்தான் சொந்தம். எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு? இந்த வீட்டுல இருந்து நான் துரத்தப்படுறது தப்பு இல்ல. வரமா வந்த தாய்மைய நான் சாபமாக்கிட்டேன். தப்பு என்னோடதுதான், தப்பில்லை. இன்னைக்கு சியாமோட பிறந்த நாள். நான் பட்டினியா இருக்கக்கூடாது, உப்புத்தானே திங்கக்கூடாது, பாயாசம் குடிக்கலாம், தப்பில்லை. வெறும் வயத்தோட இந்த வீட்டை விட்டு விலகக்கூடாது. இது நிறைஞ்ச வீடு. ஷியாம், அன்னைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் போகல, இன்னைக்கும் சொல்லிக்க போறது இல்லை. அப்படி சொன்னா கூட சந்தோஷமா போயிட்டு வந்ததான் சொல்லுவீங்க. அது உங்க குணம், அது உங்க குணம். நான் வர்றேன், நீங்க நல்லவரா இருங்க. உங்களை இனிமே நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு இம்போசிஷன் எழுத சொன்ன யமுனா இன்னைக்கு அவளேதான் என்ன துரத்துற. பரவாயில்ல, இது தீர்ப்பு, மாற்றப்பட முடியாத தீர்ப்பு, மக தாய்க்கு தந்த தீர்ப்பு. நமது அந்தியில இந்த கடைசி சந்திப்பு. நான் வர்றேன். உங்க பிறந்த நாளுக்கு என்னோட பரிசு இதை ஏத்துக்குங்க. இனிமே உங்களுக்கெல்லாம் விடிகள் தான். இது என்ன பரிசு தெரியுமா? God bless this house அப்படிங்கிற வால் டெக்கரேஷன். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கட்டும். நான் வர்றேன். மிதியடி நல்வரவு. இனி எனக்கு இங்க நல்வரவு இல்லை. இந்த மிதியடி இப்ப சுத்தமா இருக்கு.
இதை நாம் மிதிச்சு அழுக்காக்கிடக் கூடாது. தாண்டித்தான் போகணும். வாசல் படிய தாண்டின எனக்கு இந்த மிதியடிய தாண்டது பெரிய காரியம் இல்ல. நான் வரேன். இனி எனக்கு புதிய விடியல்ல, இந்த பழைய கனவுகளே ஒரு பலமா பாதுகாக்கும். யாரது? என் பேரு சத்யசீலன். இங்க ஆய வேலை பார்த்தாங்களே ஒரு அம்மா, அவங்க. ஓ, அவங்களா? அவங்க சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லாம் இந்த டாடி பண்ணின வேலை. அதுக்குதான் முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாதுங்கிறது. நல்ல வேலை அவங்க எதையும் திருடிட்டு போல. ஓ மை காட். சாவித்ரி, தப்பிச்சுட்டு தான் நினைக்காத. உலகம் உருண்டை. எப்படியும் நீ நானும் சந்திச்சே தீர்வோம். நான் வரேங்க. சாவித்ரி, உன் குழந்தைகளுக்கு நீயே அந்நியமாயிட்டே. இன்னும் உன் பயணம் முடியலையா சாவித்ரி? மறுபடியும் எந்த முனையில நாம சந்திக்க போறோம்? இனிமே நான் வெளியே போகும்போதெல்லாம் ரோட்ல மயங்கி கிடக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே போவ சாவித்ரி. அது அது நீயா இருக்க கூடாதா? ஆமா சாவித்ரி. டாடி, சொல்லுமா. டாடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சீக்கிரம் ரெடியா இருக்குங்க. இதோ வந்துட்டமா. சாவித்ரியோட பரிசு. God bless this house. God bless this house. சாவித்ரி, அதே கடவுள் உன்னையும் உன் மென்மையான உணர்வுகளையும் காப்பாற்றட்டும் சாவித்ரி.